சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். Today, the election in Tamil Nadu will be ended within 1 week. The entire country is witnessing your decision. Your decision will be a decision for the pride of the state. This is what I would like to tell you. இன்னும் ஒரு வார காலத்தில் உங்களுடைய தேர்தலுக்கான இந்த கால அவகாசம் முடிய இருக்கிறது. ஒட்டுமொத்த தேசமே இந்த மண்ணின் உரிமைக்காக நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள் என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் மண்ணின் பெருமை காக்க நீங்கள் என்ன முடிவை எடுக்க போகிறீர்கள் என்பது மிக முக்கியம். I am here from a political party which a Congress party has its own history. The history of Congress party is the country history. The strength of the Congress party is the country's strength. Whenever the Congress party and its alliance come to power, all sections of the party will come to power. நான் எந்த கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன். எப்போதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போது தேசத்தின் அனைத்து மூலைகளில் இருக்கும் அனைத்து மக்களுக்குமான அதிகாரம் மிகச்சரியாக போய் சேர்கிறது. Today DMK also has a big history. They have a big culture. They have a pride for Tamil Nadu. They have protected the interest of Tamil Nadu. Today the Congress party and the DMK, we have a 40 years of alliance. Which alliance is taking forward in the interest of the country and the Tamil Nadu. இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணின் பாரம்பரியத்தை, இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை காத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரசும் அப்படிப்பட்ட இந்த மண்ணின் பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியில் இந்த கூட்டணியில் இருக்கிறது. Today one thing I would like to tell all of you. Britishers ruled this country for hundreds of years. Even when Britishers ruled this country, when we admit our children for the school, they said, "What is your mother tongue?" They asked, "What is your mother tongue?" You don't leave your mother tongue. In the school admission certificate, they said that you enter your mother tongue. That is why even the Britisher respected the mother tongue. நம்முடைய தேசத்தை 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்களும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் கூட நாம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் அங்கே ஒரு காலம் இருக்கும். அதிலே உங்களுடைய தாய்மொழி என்ன என்று கேட்கப்பட்டிருக்கும். அந்த அளவில் தாய்மொழிக்கான மதிப்பை காலந்தொட்டு நாம் பார்த்து வருகிறோம். I am from Karnataka. Our mother tongue is Kannada. This is Tamil Nadu. Your mother tongue is Tamil. Kerala mother tongue is Kerala. Andhra mother tongue is Telugu. Maharashtra mother tongue is Marathi. All of us, we respected our mother tongue, and then we are going to the other languages. We are there. That is the respect. Even Britishers also allowed us to do this. நான் கர்நாடகாவிலிருந்து வருகிறேன். என்னுடைய தாய்மொழி கன்னடம். கேரளாவிலிருந்து வரக்கூடிய ஒருவருடைய தாய்மொழி மலையாளம். ஆந்திராவிலிருந்து வரக்கூடியவருடைய தாய்மொழி தெலுங்கு. மகாராஷ்டிராவிலிருந்து வரக்கூடியவருடைய தாய்மொழி மராட்டியம். அதுபோல தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவருடைய தாய்மொழி தமிழ். ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழிக்கு முதன்மைத்துவம் தர வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும். Now the BJP and the NDA is telling that you forget your mother tongue, you go to Hindi. That is why we can't tolerate the pride of our state and the southern state. That is why we all are fighting under the leadership of Stalin and other leaders of the South India. இன்றைக்கு NDA கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த மொழியினுடைய உணர்வை மழுங்கடிக்க பார்க்கிறார்கள்.
இந்த மொழியினுடைய உணர்வுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களோடு கூட்டணி வைத்து அந்த மொழி உணர்வை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டணியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். I have been in this state for last 10 days. I have campaigning. I released the Congress manifesto. I met every section of the society. The DMK under the leadership of Stalin has protected the right of all common man. He has protected the sentiment of Tamil Nadu. He has protected you in every crisis of Tamil Nadu's welfare. நான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை படித்தேன். அதுபோலவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை படித்தேன். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளை சார்ந்த விஷயங்களில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஏனென்றால் கடந்த 10 நாட்களாக நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சுழன்று வருகிறேன். நான் சுற்றி பார்த்த அனைத்திலும் இந்த மண்ணின் உரிமையை காப்பதில் அனைவருடைய காங்கிரசினுடைய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தெளிவாக இருந்திருக்கிறது. Yesterday there was a woman reservation bill in the parliament. We all supported the woman reservation bill. It was passed unanimously. But they are trying to reduce the seats of Karnataka, Tamil Nadu, Andhra, Kerala and all the southern states. That is why Mr. Stalin also raised his voice. He had a black flag. He protested. All the India alliance joined together. We defeated. This is the great victory of democracy for the India alliance group. I salute all the Tamil Nadu MPs for that great decision. நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா என்கின்ற பெயரிலே அவர்கள் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற வகையில், குறிப்பாக கர்நாடகாவினுடைய பிரதிநிதித்துவத்தையும் குறைக்கின்ற வகையில் ஒரு சட்டத்தை டீலிமிட்டேஷன் வழியாக கொண்டு வர பார்த்தார்கள். அதை தடுத்து நிறுத்தியதில் தமிழ்நாட்டிற்கு பெரிய பங்கு இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை தமிழ்நாட்டை சார்ந்த திமுகவை சார்ந்த அத்தனை எம்பிக்களுக்கும் நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். Today you have an opportunity. The destiny of this country is with the India bloc. The destiny of Tamil Nadu is with you. Congress party, DMK and all the 20 parties here under the leadership of Stalin, we are going to protect the state. We are going to protect the state from the misrule which was being done by the NDA government and the NRDMK. The state has prospered. It has stood second in the country for the growth of this country. That is why you have to continue to bring back against Stalin as the chief minister of the state. இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் இந்தியா கூட்டணியின் கையிலே இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் தற்போது உங்கள் கைகளிலே இருக்கிறது. ஏற்கனவே ஆக்கப்பூர்வமான திட்டங்களின் மூலம் வளர்ச்சி பாதைக்கு தமிழ்நாட்டை அழைத்து சென்றது திமுகவும் அதனுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். இது தொடர வேண்டும் என்று சொன்னால் அழிவு பாதையில் ஏற்கனவே இந்த மாநிலத்தை கொண்டு சென்ற என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் ஆட்சி அதிமுகவின் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். I would like to thank the Stalin Saab. He said he was the first man to inaugurate the Bharat Jodo Yatra, which united the country. He said, my brother Rahul ji should become the next Prime Minister of this country. On behalf of the Congress Party, I thank and salute for his great vision and his support to the Congress Party. பாரத் ஜோடோ யாத்ரா, வரலாற்று சிறப்புமிக்க பாரத் ஜோடோ யாத்ராவை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கிய போது முதலாக தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கினார். அப்போது இந்த நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று சூளுரைத்தார். முதலாக அதை சொன்னது இந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் என்பதனால் அவருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய சல்யூட்டுகளை சமர்ப்பணமாக்கிக் கொள்கிறேன். On behalf of the Indian National Congress from Karnataka, I gave 5 guarantees. 5 guarantees. 2,000 rupees for women, free travel, 200 unit of power, 10 kg of rice, 3,000 rupees for the youth. All the guarantees in Karnataka we implement
Our guarantee became a model to the entire country where BJP opposed. We stand committed to all these things. நான் கர்நாடகாவிலிருந்து வருகிறேன். இங்கே 5 முக்கியமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான திட்டங்கள். பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் 1000 ரூபாய், மாணவர்களுக்கான 3000 என்று இந்த மாநிலத்தில் 5 மிக முக்கியமான திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Today, Tamil Nadu also, Mr. Stalin and the Congress party and all our allies, we have announced for all the women, my sisters, head of the family, you are going to get 1,000 rupees plus 1,000 rupees, 2,000 rupees for every woman to the family for the price rise to support the family. எங்கள் மாநிலத்தில் இருப்பதைப் போலவே இப்போது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஏற்கனவே அறிவித்திருந்த 1000 ரூபாயோடு சேர்த்து 2000 ரூபாயாக வரக்கூடிய ஆட்சியிலே அவர் தர இருக்கிறார் என்பதும் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். We have decided to give 8,000 rupees coupon to all of you to go to the shop, any shop you want, you buy the essential whatever you want to help the family because the prices are going high, the income is less. So NDA government is not looking on the price rise. That is why we have decided to give you 8,000 rupees to buy the essential commodities of your house. அதேபோல் மிக முக்கியமானது ஒரு வாக்குறுதி, 8000 மதிப்பிலான கூப்பன். உங்களுக்கு எது அத்தியாவசியமோ அதை நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை 8000 ரூபாய் டோக்கன் மூலமாக, கூப்பன் மூலமாக தமிழக அரசு உங்களுக்கு தரவிருக்கிறது. We are, Tamil Nadu is the backbone of agriculture industry. In this Tamil Nadu, in our alliance, the chief minister has announced for all the farmers, there will be a pump set without a meterless pump set. You can have water, you can have power without a meter. All the farmers will be benefited. This is the biggest strength in the entire country for the farmers of the state. The farmers of the state will be protected with free power. குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகளை கொண்ட, விவசாயத்தை மையப்படுத்திய ஒரு மாநிலம். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளின் ஆதரவு நடவடிக்கையாக தனித்த விவசாய பட்ஜெட்டை அறிமுகம் செய்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்புகள், மீட்டர் இல்லாத இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு தரவிருக்கிறார்கள். We have all our parents, old age parents, we have handicapped people, disabled people. For all the old age people, we have decided to give 2,000 rupees. We have increased the pension for 2,000 rupees. And all the handicapped, we are going to give 2,500 rupees. This is a great boon to the DMK alliance. அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய் என்று இருந்ததை 2500 ஆக இப்போது உயர்த்தி இருப்பது என்பது மாற்றுத்திறனாளிகளின் மீது எந்த அளவுக்கு இந்த அரசு அக்கறை கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால் காண முடிகிறது. In the next 5 years, for all the people who are with the homeless, who are having sheds, the DMK alliance and the Congress party all together, we are joined to give 10 lakh houses, Pakka houses, so that you will have a good housing facilities. 10 lakh houses in the history of Tamil Nadu. No government has given 10 lakh houses. The DMK and this alliance is to go 10 lakh houses to every family of the state. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் இதுவரை எந்த அரசும் செய்திடாத அளவுக்கு வீடுகள் இல்லாத அல்லது நிரந்தர வீடுகள் இல்லாத, சரியான வீடுகள் இல்லாத மக்களுக்கு 10 லட்சம் வீடுகள், இதுவரை எந்த அரசும் செய்திடாத ஒரு சாதனையை, 10 லட்சம் வீடுகளை இனி வரக்கூடிய அரசியல் 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு பெற இருக்கிறது. The Congress party, Srimati Indira Gandhi, who is the iron lady, she gave a hand as a symbol. In this constituency, the hand symbol is there. But all of you, our alliance, you have to use this hand. You have to press the button in this hand. This hand will protect you, protect your stature, protect your symbol, and you will have the right. So with this hand, you see, press your button, whichever our alliance has given to you, and you have to vote for the DMK alliance.
மரியாதைக்குரிய இரும்பு மங்கை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த இந்த கை சின்னம் மிக முக்கியமானது ஒரு சின்னம். தேர்தல் நேரத்திலே தேர்தல் நாள் அன்று நீங்கள் அனைவரும் இங்கு நிற்கக்கூடிய இந்த தொகுதியின் வேட்பாளருக்கும் கை சின்னத்திலும், அதே போல நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அங்கும் மறக்காமல் தவறாமல் கை சின்னத்திலும் உதயசூரியன் சின்னத்திலும் மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான சின்னங்களிலும் நீங்கள் தவறாமல் உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். This is the state where Kamraj ruled. This is the state where Annadhari ruled. This is the state where our DMK leaders all have ruled. Today Stalin is taking it forward. So Karunanidhi also ruled this very effectively. So we have joined together. Let us all join together. All the 20 parties will work together, join together. I am very confident that the DMK allies with 20 party with the 2/3 majority will form the government. DMK and the allies will destroy the party. New political party doesn't have to base. It is the historic party. The DMK and the alliance with the Congress party will rule back. You please help us. You support us. You vote us. The future lies with the DMK alliance. இந்த மண் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் போன்ற பெருந்தலைவர்கள், அண்ணாதுரை போன்ற பெரிய தலைவர்கள், மரியாதைக்குரிய கலைஞர் போன்ற தலைவர்கள், அவர்களுக்கு பின்னால் இப்போது மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு எழுச்சியை நோக்கிய ஒரு ஆட்சி பயணத்தில் ஒருங்கிணைந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்று 2 பங்கு வெற்றியை பெற்று மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். Anyway, once again I would like to thank you. You should vote for DMK allies and I wish you a great future. Thank you. Namaskar. Jai Hind. Jai Tamil Nadu. Jai Congress Party. மீண்டும் ஒருமுறை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம். ஜெய் தமிழ்நாடு, ஜெய் காங்கிரஸ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.